அமெரிக்காவின் அடாவடி வரி விதிப்புக்கு பிறகு சீனாவில் 2 நாள் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அமெரிக்காவின் அடிவயிற்றில் புலியை கரைக்க வைத்த இந்த மாநாடு திடீரென அமெரிக்காவுடன் ஒட்டி உறவாடும் பாகிஸ்தானையும் பதைபதைக்க வைத்திருக்கிறது. அப்படி நடந்த 3 முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். சீனாவின் தியான்ஜின் நகரில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் 2வது நாள் கூட்டம் நடந்தது. இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈரான், கஜகஸ்தான் உட்பட 10 நாடுகளின் தலைவர்களும் குரூப் போட்டோ எடுப்பதற்காக மேடைக்கு வந்தனர். சம்பந்தப்பட்ட நாடுகளின் கொடிகள் வரிசையாக ஊன்றப்பட்டிருந்தன. தங்கள் நாட்டு கொடிக்கு முன்பு தலைவர்கள் நிற்க வேண்டும். இந்த முறை மாநாட்டை நடத்துவது சீனா என்பதால் முதல் ஆளாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் மேடைக்கு வந்தார். பின்னர் வரிசையாக தலைவர்கள் வந்தனர். ஒவ்வொருவரையும் ஹலோ, வெல்கம் சொல்லி கைகுலுக்கி வரவேற்றார் ஜின்பிங். அந்த வரிசையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்தார். அவருக்கும் அதே ஹலோ, வெல்கம் தான். மற்ற தலைவர்கள் எல்லாம் தனித்தனியாக வந்த நிலையில் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சேர்ந்து வந்தனர். புட்டின் கையை மோடி இறுக பற்றியிருந்தார். எதையோ கலகலப்பாக பேசி சிரித்தபடி மேடை நோக்கி வந்தனர். கைகுலுக்கி 2 பேரையும் வரவேற்ற ஜின்பிங் அவர்களை அப்படியே விடவில்லை. அங்கேயே நின்றபடி உரையாட துவங்கினார். 3 பேரும் கலகலப்பாக பேசினர். வாய் நிறைய சிரிப்புடன் ஆள்காட்டி விரலை உயர்த்தி மோடி பேசினார். சீரியஸான ஏதோ ஒரு விஷயத்தை 3 தலைவர்களும் கமெண்ட் அடித்து கலகலப்பாக பேசியது போல் இருந்தது. மற்ற தலைவர்களை எல்லாம் ஓரிரு நொடியில் கைகுலுக்கி அனுப்பிய ஜின்பிங் அந்த இடத்திலேயே 1½ நிமிடம் மோடி புட்டினிடம் பேசினார். இந்தியா, சீனா, ரஷ்யா தான் மாநாட்டின் கதாநாயகர்கள் என்பது உலகம் அறிந்ததுதான். அமெரிக்காவின் அடாவடி வரி விதிப்புக்கு பிறகு சர்வதேச அரசியல் பார்வை இந்தியா, ரஷ்யா, சீனா பக்கம்தான் திரும்பியிருந்தது. இப்படி ஒரு சூழலில் 3 தலைவர்களும் கலகலப்பாக பேசி சிரிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை விட சீனாவுக்கு பாகிஸ்தான் தான் நெருக்கம். ஆனால் மோடிக்கு தான் ஜின்பிங் முக்கியத்துவம் கொடுத்தார். ஷெபாஸ் ஷெரீப்பை அவர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இதுவும் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. அதே நிகழ்வில் இன்னொரு சம்பவமும் நடந்தது. ஜின்பிங்கிடம் பேசிய பிறகு தொடர்ந்து புட்டினும் மோடியும் கலகலப்பாக பேசியபடி தாங்கள் சென்று நிற்க வேண்டிய இடத்துக்கு போனார்கள். வழியில் பாகிஸ்தான் பிரதமர் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். 2 தலைவர்களும் அவரை கண்டுகொள்ளவில்லை. மோடி, புட்டின் கடந்து செல்லும் போது ஷெபாஸ் ஷெரீப் பாவம் போல் நிற்கிறார். புட்டின் தனக்கு பக்கத்தில் நிற்பவர்களிடம் எல்லாம் பேசுகிறார். ஆனால் பாகிஸ்தான் பிரதமரை கண்டுகொள்ளவில்லை. இந்த வீடியோவையும் இந்தியர்கள் கொண்டாடி தீர்க்கின்றனர். அடுத்த சம்பவம்தான் முக்கியமானது. இந்தியாவுக்கு கிடைத்த பெரிய வெற்றியும் கூட. அதாவது பெஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து நடந்த போரில் பாகிஸ்தான் பக்கம் சீனா நின்றது. போருக்கு பிறகு நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இராணுவ அமைச்சர்கள் மாநாட்டை கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் கொண்டு சென்றது சீனா. அதாவது மாநாடு முடிவில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதில் பெஹல்காம் தாக்குதலை கண்டிக்கும் அம்சமோ பயங்கரவாதத்தை உறுதியாக எதிர்க்கும் அம்சமோ இல்லை. ராஜ்நாத் சிங் இது பற்றி வலியுறுத்தியும் கூட தீர்மானத்தில் பயங்கரவாதம் பற்றிய உறுதியான எதிர்ப்பு அம்சத்தை சேர்க்கவில்லை. அதே நேரம் பாகிஸ்தானின் பலூசிஸ்தானில் நடக்கும் தாக்குதல் விவகாரம் தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்தது. அதில் இந்தியாவை மறைமுகமாக குற்றம் சாட்டுவது போல் கூறியிருந்தனர். இதனால் இந்தியா சார்பில் தீர்மானத்தில் கையெழுத்து போட ராஜ்நாத் சிங் மறுத்துவிட்டார். பயங்கரவாதத்தில் இருந்து மாநாட்டின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து செயல்பட்டிருந்தன. இதை பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா எடுத்த தெளிவான நிலைப்பாட்டை நீர்த்து போகச் செய்யும் வேலை என்று நம் நாடு கருதியது. எனவேதான் தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்து போடவில்லை. ஆனால் இந்த முறை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் கதை
திரைக்கதை, வசனம், இயக்கம் என மொத்தமும் மாறியிருந்தது. முதல் முறையாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மொத்த நாடுகளும் கூட்டாக கையெழுத்திட்டுள்ளன. அந்த தீர்மானத்தில் ஏப்ரல் 22 பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை ஷாங்காய் உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டிக்கின்றன. தாக்குதலில் இறந்தவர்கள், காயம்பட்டவர்கள் குடும்பத்தினருக்கு அனுதாபம் தெரிவிக்கிறோம். இதுபோன்ற தாக்குதலை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள், பயங்கரவாத ஆதரவாளர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் எடுப்பதை ஏற்க முடியாது. இதை உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டிக்கின்றன என்று கூறியிருக்கின்றன. இந்த தீர்மானம் நேரடியாக பாகிஸ்தானை குறிவைக்கிறது. முழுக்க முழுக்க இந்தியாவின் குரலாய் ஒலித்திருக்கிறது. இது நம் நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. முன்பு எப்போதும் இல்லாத அளவு ஷாங்காய் மாநாட்டில் மோடி, ஜின்பிங், புட்டின் காட்டிய நெருக்கம் அமெரிக்காவை பெரிய அளவில் பதற வைத்திருக்கிறது. முதல் முறை அதிபராக இருந்த ட்ரம்ப் இந்தியாவிடம் நெருக்கமாக இருந்தார். ஆனால் இப்போது அவரது வெளியுறவு கொள்கையில் பெரிய மாற்றம் இருக்கிறது. வர்த்தகம் பற்றாக்குறை மற்றும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வழங்குவதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு 50% வரி போட்டு தீட்டினார். ரஷ்யா மற்றும் இந்தியாவின் பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்று கமெண்ட் அடித்து வன்மத்தை கொட்டினார். இன்னொரு பக்கம் சீனாவுடனும் வர்த்தக போரில் ஈடுபட்டார். அந்த நாட்டுக்கு 145% வரி போட்டு தீட்டினார். பதிலுக்கு அமெரிக்காவுக்கு தேவைப்படும் முக்கிய கனிமமான காந்தம் சப்ளையை சீனா நிறுத்தியது. இதனால் அடிபணிந்த அமெரிக்கா வரி விதிப்பை தள்ளி வைத்தது. இப்படி ஒரே நேரத்தில் இந்தியா, சீனா, ரஷ்யாவை சீண்டிய ட்ரம்பை சக்தி வாய்ந்த 3 நாட்டு தலைவர்களும் காட்டிய நெருக்கம் நிச்சயம் வியர்க்க வைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் கதகதப்பில் குளிர்காயும் பாகிஸ்தானுக்கும் ஷாங்காய் மாநாடு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. பெஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் பங்கு உண்டு என்பதை தெரிந்தும் சொந்த தேவைக்காக அந்த நாட்டுக்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்தார். இந்தியாவுடன் போரில் மண்ணை கவ்விய பாகிஸ்தான் நாட்டின் இராணுவ தளபதி அசீம் முனீரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுத்தார். முனீரையும் பாகிஸ்தானையும் வானளவு புகழ்ந்து தள்ளினார். பதிலுக்கு போரை நிறுத்திய ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பரிந்துரை செய்தது. இப்படி அமெரிக்காவில் ராஜமரியாதை வாங்கிய பாகிஸ்தானுக்கு அதன் நெருங்கிய நட்பு நாடான சீனாவில் இந்த முறை பல்ப் கிடைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.